எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிட்ஸ் ஃபன் தமிழுக்கு. அன்பு குட்டிகளே, வாங்க ஒரு அழகான அற்புதங்கள் நிறைந்த காட்டுக்குள்ளே போகலாம். அங்க எல்லா விலங்குகளும் கவலையே இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த காட்டுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருந்தது. அதுதான் ரொம்ப உயரமா இருந்த அந்த விசேஷ மரம். அந்த மரத்தோட விசேஷம் என்னன்னா, அதுல இருந்து ஒரே ஒரு பூ மட்டும்தான் பூக்கும். அந்த ஒரு பூவுக்கு ஒரு மாபெரும் சக்தி இருந்தது. அது யாரோட மனசுல பொய் இல்லையோ, யார் உண்மையா பேசுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பூவோட நல்ல வாசனையே தெரியும். இதுதான் அந்த மரத்தோட விதி. இந்த காட்டுல நம்ம சின்னுங்கிற ஒரு சுறுசுறுப்பான கிளிக்குட்டி இருந்துச்சு. அது கண்ணை சிமிட்டி எப்போ எதையாவது ஏமாத்தணும்னு யோசிக்கும் ஒரு குறும்புக்கார பறவை. ஆனா சின்னுவோட நண்பனான நம்பிக்கை முயல் ரொம்ப அப்பாவி. அவனுக்கு பொய் சொல்றதுன்னா என்னன்னே தெரியாது. அவன் அமைதியா மெதுவா வாழ்ந்துட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த கிளி பேராசையோடு அந்த பூவை பார்த்ததும், ஓஹோ, இந்த மரம் கிட்ட உண்மையைத்தான் சொல்லணுமா? நான் இப்ப ஒரு சின்ன பொய் சொல்லி பாக்குறேன்னு ஒரு கெட்ட ஆசை வந்துச்சு. மெல்ல பறந்து போன சின்ன கிளி, நான் தான் இந்த காட்டிலேயே ரொம்ப சாதுவான அமைதியான கிளி, நான் எப்பவும் பொய் சொன்னதே இல்லைன்னு பொய் சொல்லுச்சு. ஆனா சின்ன பொய் சொன்ன அடுத்த வினாடி அந்த மரம் கோபப்பட்டது. ஒரு விசேஷ தூள் கிளம்பி கிளியோட கண்ணுல போய் அடிச்சுது. ஐயோ, கண்ணு எரியுதேன்னு கத்திக்கிட்டே கண்ணெல்லாம் செவந்து போய் கீழே ஓடி வந்துச்சு சின்ன கிளி. பொய் சொன்னதால் அந்த பூவே அதை தண்டிச்சது. நம்பிக்கை முயலை பார்த்ததும் சின்ன கிளிக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சிச்சு. வலி தாங்க முடியாம கண்ணுல தண்ணியோட அது அமைதியா தலைய குனிஞ்சுக்குச்சு. அது உடனே, ஆமா, நான் பொய் சொன்னேன், எனக்கு அந்த பூ வேணும்னு ஆசைப்பட்டு தான் பொய் சொன்னேன்னு உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுச்சு. சின்ன உண்மை பேசின உடனேயே அந்த பூவும் ரொம்ப சந்தோஷமாச்சு. உடனே கண்ணு எரிச்சல் நின்னு போச்சு. அதன் பிறகு அந்த பூவோட நல்ல வாசனையும் சின்ன கிளியை தழுவுச்சு. பாத்தீங்களா குட்டீஸ், உண்மை பேசினதும் எவ்வளோ பெரிய பரிசு கிடைச்சதுன்னு. அதனால உண்மைதான் நமக்கு எப்பவும் பாதுகாப்பு. பொய் பேசினா நம்ம சந்தோஷத்தையும் நம்பிக்கையையும் தான் நாம இழப்போம். சரியா குட்டீஸ்?